டான்ஸோட இன்னைக்கு ஒரு போட்டி இருக்கு. 2013ல சூர்யா மணிமேகலை அக்கா எப்படி ஆடினாங்களோ இன்னைக்கு அதே ஆடத்தை நான் ஆடணும்னு ஆசைப்படுறேன். முடிஞ்சா ஆடி செய்கிறேன். சாலுடா திண்டுக்கலா பாப்போம் பாப்போம். திண்டுக்கல் மணிமேகலையா கீழே சாலூர் சோலை ராஜான்னு பாப்போம். ஏன்னா நாடகத்துக்கு அரங்கேற்ற நாடகம் அதுக்காண்டி போட்டுட்டா மட்டும் மணிமேகலை சும்மா விட்டுருவனா? இன்னைக்கு ஒரு நாள் உன் நொங்க எடுத்தாத்தான் அடுத்து மணிமேலைய சந்திக்கல நீ அப்ப சங்கத்துக்கிட்டே உச்சா போகணும். அதனால அந்த வேலையை பாப்போம். என்ன பாகம் பண்ணிச்சு சொன்னது மாதிரியே செய்யறானே, ஓயாம வச்சு கட்டி பிடிக்கிறானே. என்னடா இது கண்ணந்தியா வச்சிருக்க? என்னது? துணிமணி. என்ன மணி? துணிமணி. 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 வியாபாரம். துணிமணி. துணிமணி வியாபாரம். அப்படி சொல்லுங்க. ஆமா, துணிமணி வியாபாரம் பாக்குறீங்க. துணிமணி வியாபாரம் பாக்குறீங்க. சரி. அப்படியே பாவாடைக்குள்ள அப்படியே துணிக்கிற. ஓரமாக்க சொன்னீங்கல்ல, ஓரமாக்கு. ஆனா நல்லா கிளப்பிட்டிய பொண்ணு. நீ வயிற்றுல கொடுப்ப எனக்கு. யார் பாடி நான் வரும்போது கூட ஆடிக்கிட்டு இருக்க. நேரம் நான் இடிச்சிருந்தீங்கன்னா இப்படி இருக்கிய. வேற லாரியோ பஸ்ஸோ சைக்கிளோ இடிச்சிருந்தா நேரம் இருப்பீங்களா? என்னடோ நான் இருப்பிய. ஏண்டா நான் இடிச்சதுக்கே நீ போய் அங்க விழுவுறிய? இதே பஸ்ஸோ லாரியோ வந்து நீ இடிச்சிருந்தா ஓ எலும்பு ஸ்பாட்டெல்லாம் எங்க கண்டுபிடிக்கல? ஆமா, பாதியில நீ ஆடிக்கிட்டா நான் வந்து ரோட்ல ஆடுறேன்னா உனக்கு என்ன பிரச்சனை? இது என்ன உங்க அப்பா போட்டுறோடா, அம்மா போட்டுறோடா, அண்ணன் தம்பி போட்டுறோடா, சித்தப்பா பெரியப்பா போட்டுறோடா, மாமே மச்சான் போட்டுறோடா, இல்ல உன் பொண்டாட்டி ரோட போட்டுறோடா, அப்பாட்டி போட்டுறோடா, இல்ல உன் கள்ள பொண்டாட்டி போட்டுறோடா, இல்ல உன் காதலி போட்டுறோடா, யாரு போட்டுறோடா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? நான் பாட்டுக்கு ஆடினா ஆடிட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்றே? ஏண்டி சண்டைங்கிற முண்டை, புளிச்சங்கிற முண்டை, அவுச்சங்கிற முண்டை, முருகிக்கிற முண்டை, வெட்டிக்கார முண்டை, எல்லா முண்டையும் சேர்ந்து என்னைய சொல்லியல. நான் வர்ற பாதையில நீ இதுக்கா ஆடுனா என்ற கோத்தா குண்டபானே போட்டு பொட்டி தெரிச்சு போ. ஆண் பிள்ளைனால ஜான் பிள்ளைன்னு மரியாதை கொடுத்து எவ்வளவு அடவை ஒடுக்கமா நாகரிகமா பேசுறீங்க. இங்க முண்டனா தாண்டி உன் மோச்சம். இல்லாட்டி நீ வீச்ச எடுத்து கிடப்ப. நீ பாட்டுக்கு மோகன் பாரு. பேச்ச நிறுத்து. மேடையில அபசகுணமான வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது. இந்த முண்டை கிண்டன்றதெல்லாம் வேற ஆள்கிட்ட பேச மாட்டீங்க. அதோ பேசணும்ல. ஏன்னா அரிதாரத்தை பூசிட்டு நம்ம என்ன வார்த்தை சொல்றோமோ அது பழிக்கும். நான் முண்டை ஆயிட்டுனா உனக்கா தாலி இருக்க போறேன். ஏன்டா தூமையை குடிக்கி போனா போகுது. ஆம்பளை ஆச்சேன்னு மரியாதை கொடுத்து போட்டேன்னு வச்சுக்க. 4 சொடக்கு போட்டாப்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து மோதினது இல்லாம நான் வர நீ குடுக்க வேண்டாம். அப்படிதான் நீ ஆயா வர்ற? நான் வர நீ நீ ஆயா வாடி போடினா அங்க என்ன செண்டு வாடையாட அடிக்குது? அடிக்கடி போறேன். ஏன்டா நாசமத்து போறேன்? நீ பெரிய இவளோ, நீ பெரிய அவரோ, நீ பெரிய இதுவோ, நீ பெரிய இது அதுவோ. எது பேசினா பேசுவியா? எது பேசினாலும் பேசு. நான் அம்மா மோதி பாத்துட்டோம்ல. உனக்கு எனக்கு சண்டைன்னு வந்துருச்சு. உனக்கு ஒண்ணு உனக்கு சண்டை மண்டை உடையணும். இல்ல உடஞ்சா காலையில எடுத்து கூற போட்டு வித்துட்டு போடா. கொண்ட உடையணும். ஆமா பேசியா உடஞ்சா நக்கிட்டு திரி தூமையை உடுக்கி. அண்ணே நான் பேசாதீங்க. ஒண்ணு நீயா வருத்தப்படுற? நீ பேசு தலைவா. போட்ட கட்டிங் பேசணும். நல்ல சரக்கா இருக்க எழுதி கூடாது. என்ன கட்டிங்? நீ பேசு. இந்த காசை வாங்கித்தான் காலையில சீட்டு காசு கட்டணும். இந்த பேசாம பேசு. நீ ஆணுக்கு மரியாதை கொடுக்கணும், என் ஜானுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன ஜானுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஜான் இருந்தா உனக்கு வேலையா என்ன? அப்படி என்ன அந்த ஜானுக்கு வேலை? ஏமா இப்ப ஒரு நிலம் இருக்கு. சரி, நிலத்தை உழுக என்ன வேணும்? நிலத்தை உழுக கலப்பை வேணும். அந்த கலப்பை யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? ஆம்பளை பிடிச்சி உழுவ முடியும், பொம்பளை உழுவ முடியுமா? சரி, நிலத்தை கலப்பை தான் உழுவ
நறுக்குன்னு உள்ள ஊனிரும். கலப்ப மொன்னையா இருந்துச்சுன்னா முன்ன 4-5 ஓட்டு ஓட்டணும் மேடி. அதுக்கு சொன்னாங்களாம் ஊரெல்லாம் மழை பெஞ்ச தண்ணி அது மணிமேக வாயில என்னையா சொல்ற? அப்படி சொன்னாங்களாம். நல்லா பழக்கி விட்டுருக்கீங்கடா. மாமியா மருமக சண்டை சரி. அது மருமைய வாயில மாமியா. என்னடா அது வித்தியாசமா இருக்கு? ஜெகவதி ஜீரகத்துக்கு போனாலாம். ஜெகவதி ஜீரகத்துக்கு போனாலும் அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சான். அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வந்துச்சான். பட்டுக்கோட்டையிலே கோத்தா பருப்பிடிக்கையிலே பட்டுக்கோட்டையிலே கோத்தா பருப்பிடிக்கையிலே கோத்தா நாரிக்கு வாடி பொம்மா பேசுக்கு வாடி பொம்மா ஊ ஐயர் கடை சுப்பு 4 பேர்கிட்ட ஐஸ வாங்கி ஆஹா. அம்மாயில கடைக்கு கெளுத்தி நீ வாய முறி. என்னையா அது? எவ்வளவு பேசணும் பேசுவியா? பேசுவான். நான் பெண்கள் தான் சிறந்தவங்கங்கிறேன். நான் ஆம்பளை சிறந்தவங்க நாங்கிறேன். ஆண்கள் தான் சிறந்தவங்க. பெண்கள் தான் பொறுமையானவங்கங்கிறேன். ஆம்பளை தான் பொறுமையானவங்க. எந்த வகையில ஆண்கள் பொறுமையா இருக்கீங்க? இப்ப நீங்க வந்து எங்களை கட்டி பிடிச்சா நாங்க பொறுமையா இருப்போம். அதே இது பொம்பளை போய் இந்த கட்டி பிடிக்கிறத விட மாட்டியாடா? இப்ப வந்து நான் உங்களை கட்டி பிடிச்சா இதே இடத்துல வேற பொண்ணுனா கட்டி பிடிச்சா என்ன சொல்லுவாங்க? இந்தா வர்றேன் பாருங்க எனக்கு என்ன இப்ப பேச. இப்ப அவரை கட்டி பிடிச்சிட்ட. அவன் தான் கட்டி பிடிச்சது. என்ன பேச? அவர் ஆம்பளை. அட நினைச்சுக்கடா கதை. இல்ல அப்ப பாவாடை சட்டையை மாட்டுங்க. அப்ப வாப்பா பாவாடை சட்டையை மாத்திட்டு வா. பால் ரெண்டுக்காரு. சரி என்ன பேச இடங்கள நீங்க என்ன வியாபாரம் பார்க்கறியா? வியாபாரமா? ஆமா. இழந்த பழம். இழந்த பழமா? சரி உங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க பாப்போம். இழந்த பழம் இழந்த பழம் என்னோட வியாபாரம். ஏண்டா உன்னைய மீட்டர் வட்டிக்காடா பெத்தாங்க? என்னோட வியாபாரம் வாழைப்பழ வியாபாரம். வாழைப்பழமா? வாழைப்பழம். இந்த தண்டி நேந்திர பழம். ஏய் உன் உடம்பே அந்த சைஸ்ல தான் இருக்கு. ஒழுக்கமா சொல்லு. நான் வாடகை வச்சுட்டு என்ன பழம் விக்கிற? வாழைப்பழம் நேந்திரம். வாழைப்பழத்துல நிறைய பழம் இருக்கு. என்னடா பாவாடைக்குள்ள கைய விடட்டு? அவ்வளவு வருஷம் நீல பழமா? பழம். நாடகத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் உருப்படியா நாடகம் ஆடு. அப்புறம் இத பாக்கலாம். இத பார்த்தேன்னா நாடகத்துல மசத்துல கூட வழங்க மாட்டேன். வாங்குற காசு வீட்டுக்கும் போகாது. சரி என்னோட வியாபாரத்தை சொல்லவா? சொல்லுங்க. வாழைப்பழம் வாழைப்பழம் சக்கச வந்த பழம் இது எல்லாரும் வாழைப்பழம் சக்கச வந்த பழம் இது எல்லாரும் வாழைப்பழம் நல்ல சுறுசுறுப்பு. சரி ஆடிப்பாடி வியாபாரம் பார்த்தோமா? ஆடிப்பாடி வியாபாரம் ஆடுவோமா? ஆடுவோமா? ஆடுனா ஆடுனா ஆடிவே. பாடுனா பாடுவேன். படுத்தா உட்காந்தா. ஆனா என்ன எலும்பு உடைஞ்சிருச்சுன்னா நாளைக்கு ஆர்த்தோல போய் செக் பண்ண. நீ பார்க்கத்தானே போறிய? பாப்போம். பாப்பா ஆடி ஆட வரவத்த கடை ஆடி ஆட வரவத்த கடை அங்க ஒரு பெட்டிக்காரே அங்கே ஒரு பெட்டிக்காரே பெட்டிக்காரே ஓட்ட வடை. என்னது ஓட்ட வடை? ஓட்ட வடை. ஐயா அதே சொல்லிட்டாங்க. பெட்டிக்காரே ஒரு ஓட்ட வடை. பெட்டிக்கடையிலே ஒரு ஓட்ட வடை. இந்த சாவு சோழராச வரச வர ஊப்பையா அடி மனசு இருந்தா மாதுப்புக்கு வாடி அடி மனசு இருந்தா மாதுப்புக்கு வாடி
உன்னைய பார்த்துட்டு அம்புட்டு போயிடும் பப்புடு போடுறேன்னு கிளம்ப போறேன். அடி அரிசி விலை ஏறி போச்சு, அடி அரிசி விலை ஏறி போச்சு, ஐயம் சாரியா உன் வாயில வசம்பு வச்சு தேய்க்க. ஊர்லாயம் சாரி பெருகி போச்சு, ஐயம் சாரி பெருகி போச்சு, அடி வடிவாடு வடி வழகி, அடி வடிவாடு வடி வழகி, இந்த சோலைகாச கொஞ்சம் இடிச்சு கொஞ்சம் பாரலகி. வந்ததுல இருந்து இடிச்சுக்கிட்டு தானடா இருக்க, இல்ல இப்ப வந்ததுல இருந்து இடிச்சுக்கிட்டே தானே இருக்கு. ஒரு தனனா 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 தனா, ஒரு தனா 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 தனானே. முன்னாடி செஞ்சது பிடிக்கலன்னு இப்ப பின்னாடி செய்தியாக்க. என்னடா வலுப்பு வந்துருச்சு அதுக்கு. ஐயோ அண்ணே அகர ஆரம்பம் குடும்பத்தா. என்னடா பாவாடை மூணு வலுப்பு நின்றுச்சா? உள்ள ஒரே மூத்தன ஒரே. அதை ஏன்டா நீ மோந்து பாக்குற? ஏன்டா இவ்வளவு நேரம் அங்கதான்டா போயிட்டு வந்த. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோசா பூ ரவிக்கக்காரி, ரோசா பூ ரவிக்கக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, அடி ஓதி நிக்கிற திண்டுக்கல் மணி மேல குட்டியே. ஆமா ஆமா குட்டி 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 குட்டி, இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி, இது உனக்கு மட்டும் ஏத்த குட்டி. கண்ண கருத்த கிளி உங்க ஊர்ல எதுவும் பொண்ணுன்னு இருக்கா உனக்கு? வாய்ப்புண்ண கிடையாது. 10 பொண்ணை லவ் பண்ணி நீ மைத்துல சிறப்பு அடிங்க காலையில நட துணியா குடிக்க அதோட போய் யாரு பேசுற நின்னு பேசு பொறுத்து பேசு. தனியா தனியா ஆடுமா? நீ தனித்தனியா ஆடி பாப்பா. 2 பேத்துல இன்னைக்கு ஒண்ணு நான் செய்யணும் இல்ல நான் தான் செய்யணும். ஆட்டத்தை போடுப்பா. சூப்பரா போடுங்க ஆட்டத்தை போடுங்க. ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு, மாடி புள்ளே ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு, மாடி புள்ள ஐயோ மாடி புள்ளே ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு.
பச்சரிசி மாவிடுச்சு மாறிடுச்சு மாறிடுச்சு கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு ஏறிச்சு விலகிடுச்சு விளக்கிடுச்சு விளக்கிடுச்சு மாவந்து வச்சு காத்து வச்சு காத்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் அம்மனவை எங்களை காக்கவேலு காக்கவே அதுவே மாறி போகுது வாசம் ராசாவே உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும் மானோட பார்வதியோட சீரும் மாறாமே உனக்கு பேர் மறையாத உன்னுடைய வாசம் அம்மன் கோவிக்கிற காலே அந்த வயலே காலே நாடு சரணமா கண்டு சோதரி அம்மன் உயர்காலே தூக்கலாம் குருவி எல்லாம் தளர்ந்த பாசையிலே தூக்கலாம் குருவி எல்லாம் தளர்ந்த பாசையிலே எப்படியா ஆட்ட எப்படி ஆத்தா ஆத்தோரம்மா வாரியா நான் பார்த்தா பார்க்காமலே போறியா ஆசை நூறு வகை வாழ்வு போது போது என்ன போது சென்று வரவா தினம் போடி சேரலாம் ஆசை நூறு வகை வாழ்வி நூறு சுவைத்தான் போது போது என்ன போது சென்று வரவா நீங்க வாக்கா வெட்டி பருப்பு வயலோடு நீங்க வாக்க வெட்டி எப்படி வரப்பு வெட்டி நீங்க வாக்க வெட்டி பயப்படாதடா அதெல்லாம் ஆடு ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன்டா குண்டியவே காணாமேடா
இதே மாதிரி நம்மளும் ஆடணுமா? ஆமா இதே மாதிரி ஆட விரும்புறாரு அவர். பப்புனுக்காரர சாதாரணமா நினைச்சோம் இவ்வளவு ஆட்டம் ஆடுறாரு. ஆமா ஆடி ஆகணுமா? என்னங்க ஒரு பொம்பளை புள்ளைய காலை விரிச்சு ஆட சொல்றீங்க நீங்க? தாத்தா கேளுங்க, என்னத்த நியாயமே இல்லையாங்க? கால 5000 சம்பளம் வாங்குற ஆடுமா, ஊருக்கா சும்மாவா கிடக்கு? நீ மணிமேலையா சோழராசா விடிய கால 6 மணி நேரம் சரி எந்திரிச்சு போகாதீங்க. நீ ஆடுவா ஒத்துறோம் பெட்டி வித்தாது. இன்னைக்கு ஆடுமா 6 மணி ஆனாலும் எந்திரிச்சு போகாதீங்க. உங்க வீட்டுல பூரா கஞ்சி வந்து அவன் காய்ச்சுவான். இப்ப இது மாதிரி நானும் ஆடணும். ஒருவேளை ஆட தெரியலன்னா? ஆடத்தா நீங்க தோத்துட்டீங்க. நான் தோத்துட்டேன்னா நீங்க எனக்கு கொண்டாட்டி வரணும். என்ன மயிருக்கு அப்ப ஆடுமா. ஏற்கனவே நான் தோத்துட்டா உனக்கு புதுசா நான் வரேன். நீ தோத்துட்டா எனக்கு கொண்டாடி வந்து. பேச்சுல மாற்றம் கிடையாது. பேச்சுல மாற்றம் இல்ல. நான் தோத்துட்டேன்னா உனக்கு பொண்டாட்டியா வரேன். ஆனா நீ தோத்துட்டேன்னா ஆல்ரவுண்ட்காரன புருஷனை வர சொல்லு. நீ வேண்டாம். சரி பாத்துக்கிறோம். எவ்வளவு தாராள மனசுடா. ஏன்னா அவரை கட்டி போட்டு நான் வந்துருவீல. கட்டி போட்டுட்டு நீ வந்துருவியா? இல்ல தாலி கட்டுறது ஐயா கிட்ட தாலி கொடுக்க. அதாவது ஊர்ல ஒரு சில பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க. டேய் யாரா அது டான்ஸுக்கார பிள்ளைய பாக்குறது, போங்கடா போங்கடான்னு அவங்கள பூரா வெளியே திறத்து விட்டு அவரு சேர் போட்டு அங்கனே உட்காந்து பார்ப்பாரு. அப்ப இந்த மாதிரி நானும் ஆடணும். அடிச்சா போச்சு. வானோ ஏடி ஏடி காமத்தே நரிசத்தே மீட ராசாத்தி ராசா தோடித்த மாலரா இந்த ராசாத்தி தோடி முடிச்ச மாலரா. வானோ ஏடி ஏடி காமத்தே நரிசத்தே மீட ராசாத்தி ராசா தோடித்த மாலரா ராசாத்தி தோடி முடிச்ச மாலரா. நினைச்சது கிடைச்சதையா, நினைச்சது கிடைச்சதையா, இல்லையா இல்லையா. வானோ ஏடி
மயிறு ஆகல உனக்கு பொண்டாட்டி வேணும் பேசாம வேலையை பாரியா. சரி வா இன்னைக்கு ஆடி பாப்போம். உன் மண்டை எனக்கு புழக்காம விட மாட்டேன். ஒண்ணு நான் உனக்கு பொண்டாட்டி ஆகணும், சரி இல்ல நீ எனக்கு புருஷனாகும். சரி வாமா. உங்க நோன்ற இரு. துளி துளியாய் கொட்டு மழை துளியாய் ரகசிய மலரை ரசித்து விட்டாய். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் மின்னல் ஒளியாய் துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் எத்தனை பேருக்கு முன்னாடி என்ன விளையாட பாத்துட்டு இருக்கேன்? இதுல சுகமா இருக்கு. மோசமான இருப்போம் இருக்கேன். பொம்பளை வாடகை எனக்கு ஆகாது. பொம்பளை வாட ஆகாதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு விட்டிய. ஆகாது. எனக்காண்டி ஒன்சுமோ மித்த பொம்பளை நினைச்சியா கத்துவேன்னு திருப்பி போட்டு உன்னைய கத்த விட்டு போயிருவேன். ப்ளீஸ் ஒன்சு மோரு நீ பொம்பளை ஆசையா வெறுக்கணும்னு நினைக்கிறேன். துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் பாசமுள்ள பாண்டியரு பாவலரு பாசமுள்ளே பாடியரு பட்டுக்கட்டும் பாவலரு ஒரு பாட்டு பாடுவோம். இதை கேட்க கேட்க இனிமை. பூமாரி ஒரு பார்வையாளரே. அருமை அருமை அருமை. இந்த மாதிரி என்னைய தூக்கி சுத்துறா. அப்படி பல நேரம் வந்து ஆட்டத்துக்கு ஆட்டம் போட்டி போட்டி செஞ்சேன். நான் நாடத்துக்கு வந்தப்ப சாமியார் டேய், 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 டேய். இங்க வாட ஆளு பயந்துகிட்டு ஓடுறானே. டேய், இங்க வாட இங்க. கூட்டத்துக்குள்ள போகாத. இப்ப செயின்னு எடுத்துட்டு வந்துடாத, இங்கிட்டு மரியாதை இங்கிட்டு வந்துரு. இப்ப அக்கா வந்து உன்னைய வந்து நல்லா தூக்கி ஆடுறாங்க. இப்ப அதே மாதிரி நீ அவங்கள தூக்கணும். அதே இப்ப போட்டிய அதே போட்டி. சரி வாங்க. என்கிட்ட மோதாதே நான் ராஜா தீராஜன். நீ பாட்டுக்கு தூக்கி எங்கிட்டாவது போட. நான் அந்த ஒத்த நாடகத்துக்கு நீ கொடுத்த ஒத்த நாடகத்துக்கு 10 நாள் போட்டு கிடக்க. நான் உங்களை தூக்கி இடுப்புலயா தூக்கி ஆட மாட்டேன். சரி தூக்குடா. பூமாலை ஒரு பாவையானது.
அப்ப ஒத்துக்கலைனா ஆமாய் போச்சுமா கீழே சாலூர் சோழராஜ் மணிமேகலைக்கு புருஷன் ஒத்துக்க. சுத்தம் அவ்வளவுதானே. சுத்த அப்படியே ஊருக்குள்ள போய் சுத்திட்டு வா. என்னடா சுத்த சொன்னா முளைப்பறி எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். திருவுற பூசணி சாணி மலை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாத்துட்டையும் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். ஆனா உன்கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்றது நல்லது. நீ பாட்டுக்கு கங்கார் மாதிரி தொப்பிக்கிட்டு வந்துட்டேன்னு என்ன பண்றது? அப்படி சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. எனக்கு நான் இது வரைக்கும் சரி ஆண்களை ஏற எடுத்து பார்த்ததே இல்லை. நான் முறையா பாக்குற ஒரே ஆண் நீங்க மட்டும்தான். உங்க சத்தியமா எனக்கு உங்களை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. கொஞ்சம் ஆளு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உடம்ப தேத்தி கிளாமரா வந்தீங்கன்னா 27க்குள்ள உங்களை கரெக்ட் பண்ணிடுவேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. இங்க வாங்கல லைட்டா கட்டி பிடிங்கல. வந்ததுல இருந்து அதை மட்டும் தானே நான் நல்லா பண்றேன். காதல் காதல் சும்மா இதுக்கே நீ தனியா சம்பளம் கொடுக்கணும்டா. காதல் பண்ணுவா காதல் பண்ணுங்க பண்ணுங்க. சரி மணி ஆகி போச்சு. இன்னொரு நாள் இந்த பகுதிக்கு எங்க ரெண்டத்தையும் போட்டா மறுபடியும் பிரார்த்தனை நட வைப்ப. இவங்க பூரா பொண்ணாட காசு கொடுப்பாங்க நினப்பு. விளக்கமா இருந்துச்சு ஒழுக்க பாடுறாங்க. குயிலி கீழே உட்காந்துக்க நல்லா சத்தம் வரும். மணி குயிலி செடிதடி இல மலையில் மயங்குதடி சிறுகள் இருந்ததடி. மீனாட்சி மாவுமில் சத்யநாதன் ஐயா அவர்கள் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறார். நன்றி நன்றி. இல குருவிகள் பறந்ததடி அடிமாறே உனை தாரே காற்றே கைகள் வீசுவா இத தேடும் கதைகள் பேசுவா மனக்குயிலி சக்கிதடி மனமது மயங்கிதடி இரவுகள் இருந்ததடி குருவிகள் பறந்ததடி மயங்குவதே உனை தாரே இளம் காற்றே கைகள் வீசவா
அங்க எதுக்கு போக சொல்றீங்க? இல்ல வந்துச்சுன்னா அங்கதான் போகணும். அங்க போக மாட்டேன். ஏன்? நீங்க நாங்க 2 பேரும் போவோம். இந்த துணைக்கு இப்ப இருந்து நீ வர ஆரம்பிச்சேன்னா தான் செட்டு சேருவேன். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சேன் நாமலை அண்ணன் தண்ணி உண்ணாமலும் நானும் எங்கே